அண்மை செய்தி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். வங்கக்கடலில் 24ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தீபாவளி அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இன்றைய தினம் அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 20 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பும், அதன் பிறகாக 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அதில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களிலும், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல வரக்கூடிய 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகான நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு நீடிக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் நீடிப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல வரக்கூடிய 22ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழையினுடைய தீவிரத்தன்மை, குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதன் காரணமாக 22ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கரையை நோக்கி வரும்பொழுது அதனுடைய வழக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் மாறும் என்றும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனால் நமக்கு முதற்கட்டமாக 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் வட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல 23ஆம் தேதியும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று புதுவையிலும் 22ஆம் தேதி ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தற்போதைய சூழல்ல 24 மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பும், அதன் பிறகாக 22 மற்றும் 23ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக கனமழை என்று சொல்லும் பொழுது குறைந்தபட்சமாக 12 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு உள்ளாக மழைப்பதிவு இருக்கக்கூடிய சூழல்ல அது மிக கனமழை என்று குறிப்பிடப்படும். அந்த வகையில தமிழ்நாட்டில் வரக்கூடிய 7 நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தற்பொழுது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய காரணங்களால் மேற்கு தொடர்ச்சி மலையில மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினமும் 20 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நமக்கு தீபாவளி தினத்தன்று 20 மாவட்டங்கள் கனமழைக்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல 21ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இந்த பருவமழையில் முதல் தடவையாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனுடைய காலகட்டத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாகவே
மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பாக சொல்லப்படுகிறது. அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 21ஆம் தேதி வாக்கில் உருவாகும். அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியில் நெருங்கும், குறிப்பாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளை நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முதற்கட்டமாக கணித்திருக்கிறார்கள். மேலும் அது கரையை நெருங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய வலு நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை வரையும் எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மழையினுடைய தீவிரத்தன்மை கரையை நெருங்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலதான் 21ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய 48 மணி நேரமான 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஆகிய 2 தினங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.